இந்த அம்பை எய்தவன் யார் என்று தெரியவில்லை இறைவா, யார் என்று தெரியவில்லை. போருக்கு புறப்படும் பொழுது போக வேண்டாம் நாதா என்று உரைத்தாலே என் மனைவி தாரை நம்பி வந்தேனே இந்த போரை இழந்து வெற்றிய வாலியனை பேரை இதை நான் துணை கொள்வது யாரை யாரை யாரை? நம்பை எய்தவன் யார்? இந்த கரையை துடைத்தவன் யார்? மரத்தின் மறைவிலே மறைந்திருந்த என் மீது பானத்தை எய்தவன் யார் என்றே தெரியவில்லையே இறைவா, இறைவா. சங்கரன் சூழ் ஆயுதமோ, சங்கரே சூழ் ஆயுதமோ, அந்த சண்முகன் ஏழாயுதமோ. அந்த இந்திரனின் வஜ்ராயுதமோ, அந்த இந்திரனின் வஜ்ராயுதமோ, அந்த திருமாலின் சக்கராயுதமோ. மாலை சூடி வந்து சுக்ரீவன் செய்த போர்தனிலே தும்பி துளைப்பது போல் துளைக்குதன் மார்பில் ஐயோ ஐயோ என்ன சோதனை ஆண்டவா, இது என்ன சோதனை? என் தம்பி சுக்ரீவனோடு சமஸ்தையின் நேரத்தில் மரத்தின் மரபிலேயே மறைந்திருந்த அந்த கடையை கொடுத்து விட்டார். இந்த அம்மானது என் மார்பை பிளந்து முறிவு கொண்டே செல்கிறது. தும்பி துளைப்பது போல் துளைத்துக் கொண்டே செல்கிறது இந்த அம்மானது. யார் விட்ட கடை, யார் விட்ட அங்கு, யார் இந்த பானம்? ஒருவேளை அந்த இந்திரிய வஜ்ராயுதமாக இருக்குமோ, ஒருவேளை அந்த திருமாலுடைய சக்கராயுதமாக இருக்குமோ? இருக்காது. அந்த திருமாலுக்கும் எனக்கும் எந்த நேரத்திலும் பகை என்பதே கிடையாது. அவரை நான் எதிரியாக நினைத்தது கிடையாது. எதற்காக என் மீது சக்கராயுதத்தை போகிறார்? உங்க மாலை சூடி வந்து சுக்ரீவன் செய்த போர்தலிலே தும்பி துளைப்பது போல் துளைத்துக் கொண்டே செல்லுகிறது இந்த அம்மானது. இந்த கடையை எடுத்தவன் யார்? இந்த அம்பை எய்தவன் யார்? என் மீது இந்த மானத்தை போட்டவன் யார் என்றே தெரியவில்லை. இந்த பானம் யார் அவன்? எய்தியவன் எவன்? இந்த பானம் யார் அவன்? இந்த பானம் யார் அவள்? எய்தவன் எவன் அவள்? தொந்தரவு செய்யுதே துளைத்து மார்பில் செல்லுதே. இந்த பானம் யார் அவள்? எய்தவன் எவன் அவள்? எனக்கு இதுவரையில் யாருமே எதிரில் கிடையாது. நான் யாரோடு வம்பு சண்டைக்கும் சென்றது கிடையாது. எனக்காக இதுவரையில் யாருமே எதிரி என்று என் எதிரி வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மூவுலகத்திலும் எனக்கு எதிரி கிடையாது. அந்த மும்மூர்த்திகளும் எனக்கு பகைவன் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன மரத்தின் மனைவியை இருந்து என் மீது கடையை தொலைத்தவன் யார்? மூவுலகத்திலும் இல்லை மூன்றதோர் பெரிய மூவுலகத்திலும் இல்லை மூன்றதோர் பெரிய தொந்தரவு செய்யுதே துளைத்து மார்பில் செல்லுதே. எய்தவன் எவன் அவள்? இந்த அம்மானது தும்பி துளைப்பது போல் துளைத்துக் கொண்டே செல்கிறது என் மார்பை. ஆகினால் என் வாளினால் பிடித்து இந்த அம்பை வெளியெடுக்கிறேன். இந்த அம்பை எய்தவன் யாரும் தெரிந்து இறைவா. என்னைதான் செய்யும் ஸ்ரீராமச்சந்திரன் ஸ்ரீராமச்சந்திரன் என்றல்லவா குறிக்கப்பட்டது. அந்த ராமனாய் காரியத்தை செய்தவன், அந்த ராமனாய் இந்த புனித செயலை செய்தவன், அந்த ராமனா மரத்தில் மரபிலே மறைந்திருந்து என் மீது கரையை துளைத்தவன். உம்மை சார் உலகிற்கெல்லாம், உம்மை சார் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை முட்டு நம்மை
எம்மகே தமக்கு நல்கும் தனி பெரு பதத்தை தானே எம்மகே எழுமை நோக்கும் மருந்தினை ராமாவென்னும் செம்மசே நாமன் தன்னை என் கண்களால் தெரிய கண்டே உம்மைத்தான் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை முட்டும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரு பதத்தை தாடி எம்மையே எழுமை நோக்கும் மருந்தினை ராமாவென்னும் செம்மசே நாமன் தன்னை என் கண்களால் தெரிய கண்டேன். அந்த ராமனாய் காரியத்தை செய்தவன், அந்த ராமனாய் இந்த புனித செயலை செய்தவன், அந்த ராமனா மரத்தின் மரபிலே மறைந்திருந்து என் மீது கணையை துளைத்தவன், என் மீது மரத்தின் மரபிலே மறைந்திருந்து கணை துளைத்து விட்டு எங்கே ஓடி மறைந்து விட்டாய்? வாயின் கண்டதே, வாயின் கண்டதே. எதிர்வா எதிர்வா தசரத ராமா, கோசலை ராமா, கைகை ராமா, சீதா ராமா, ஜானகி ராமா, கோதண்ட ராமா, நீயாய் காரியத்தை செய்தவன், நீயாய் இந்த புனித செயலை செய்தவன், நீயா மரத்தின் மரபிலே மறந்திருந்த என் மீது கலை தொடுத்தவன். ராமா, உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? உனக்கு என்ன நான் பாவத்தை செய்தேன்? எதற்காக ராமா மரத்தின் மரபிலே மறைந்திருந்து கடை கொடுத்தாய்? நீ யார்? எப்பேற்பட்டவன்? முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறையானை ஆர்வேந்தன் தசரதனை தவப்புதலமாகி நீயாய் ஏற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவன். சமன் செய்து சீர்தூக்கம் கோலாம் செங்கோலாட்சியே அந்த சக்கரவர்த்தியின் திருமகனாயிற்று. நீயா இந்த புனித செயலை செய்தவன்? நீ யாரு? எப்பேற்பட்டவன்? எப்படிப்பட்ட பரம்பரையிலே பிறந்தவன்? சூரிய குல பரம்பரையிலே பிறந்தவனாயிற்று. நீயா காரியத்தை செய்யக்கூடியவன். ராமா, உன் குலத்திலே பிறந்தவன் சிவி சக்கரவர்த்தி. ஒரு புறாவிற்காக தன் துணை சதை அறுத்து கொடுத்தானே சிவி சக்கரவர்த்தி, அவன் அல்லவா உன் குலத்திலே பிறந்தவன்? முல்லை கொடிக்காக தேரையை பரிசாக கொடுத்தானே பாரி, அவன் அல்லவா உன் குலத்திலே பிறந்தவன்? ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகன் என்று பாராமல் அதே தேர் சக்கரத்தில் கொன்றானே மணிநீத சோழன், அவன் அல்லவா உன் குலத்திலே பிறந்தவன்? சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஐந்திரத்தை காப்பாற்றுவதற்காக நாடு இழந்து நகரம் இழந்து மனைவி மக்களை பிரிந்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டினை காத்தானை அரிச்சந்திரன், அவன் அல்லவா உன் குலத்திலே பிறந்தவன்? ஆனால் இப்படி மரத்தின் மறைவிலே மறந்திருந்து என் மீது கணையை தொடுத்து விட்டாயே ராமா, என் மீது கணை தொடுத்து விட்டாய். இல்லறம் துறந்து நம்பி வில்லறம் துறந்தில்லாத சூரியன் மரபும் இன்று நல்லறம் துறந்தது என்ற ராமனாகும். ராமா, மரத்தின் மரவிலேயே மறந்திருந்து என் மீது கணை தொடுத்து விட்டு நான் தான் கொண்டேன் என்று என் கண் முன்னால் காய்ச்சலிக்கிறாய். நீயா ஒரு வீரன், நீயா ஒரு நியாயவாதி, நீயா இந்த இப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவன். ராமா, உன் தோல் வலிமையெல்லாம் ஒரு புயலை பற்றாமல் ஒரு முயலை பற்றி விட்டதே ராமா, ஒரு முயலை பற்றி விட்டதே. உனைக்கென்று நான் வெட்கப்படுகின்றேன் ராமா, வெட்கப்படுகிறேன். புலம் இது, கல்வி இது, குற்றம் இது, வன்மை ஈதென்றால் திண்மை அலமரம் செய்யலாமோ அயர்ந்திருந்து அயர்ந்துள்ளார் போல். ராமா, பகை முடித்தோம் உயிர் கொடுத்தோம் என்று நீ நகை முடித்தும் செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனைக்கண்டு நான் வெட்கப்படுகின்றேன் ராமா. நீ செய்த இந்த அடாத செயலை கண்டு இடாது சிரிக்கத்தான் போகிறது உன் பூதங்களை. ராமா, உனக்கு நான் என்ன பகையாளியா அல்லது பங்காளியா அல்லது எதிராளியா? எதற்காக ராமா என் மீது மரத்தின் மரபிலேயே மறைந்திருந்து என் மீது கடை தொடுத்தாய்? ராமா, நீ யார்? எப்பேற்பட்டவன்? நீ ஒரு நியாயவாதியாக இருந்திருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? களக்கண்ட இருவரை அழைத்திருக்க வேண்டும். தவறு செய்தவன் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். தவறு செய்தவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஒருவன் பால் திறனை வைத்து பிரிதொருவன் பால் பகை வைத்து இப்படி மரத்தின் மரபிலே மறைந்திருந்து என் மீது கடை தொடுத்து விட்டாய். நீ யார்? இப்பேற்பட்டவன்? இந்த பூமி பாரத்தை தீர்க்க வந்த புண்ணிய புருஷாக்கள் என்று உனக்காக ஆலயமத்து தெய்வம் தெய்வம் என்று தெய்வ வழிபாடு செய்கிறார்களே, நீயா இப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவன்? நீயா மரத்தின் மரபிலே மறைந்திருந்த என் மீது கடை கொடுக்கக்கூடியவன்? ராமா, வாய்மையும் மரபு
காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் வாழ்வில் புயலாக்கி மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவள் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே தாய்மையும் நட்பும் தருமமும் தனிவு நின்றார் தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கென்றாமோ வாய்மையும் மரபு காத்து மண்ணுயர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ மரண முன் தோன்றினாய் தாய்மையும் நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய் தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கென்றாமோ மரத்தின் மரபிலே மறைந்திருந்து மானத்தை எய்தி என்னை கொன்று விட்டு நான் தான் கொன்றேன் என்று கண் முன்னால் காய்ச்சலிக்கின்றாய் எதற்காக ராமா என் மீது மரத்தின் மரபிலே மறைந்திருந்து என் மீது கடை கொடுத்தாய் ராமா நீ யார் எப்பேற்பட்டவன் இந்த பூமி பாரத்தை தீர்க்க வந்த புண்ணிய புருஷாக்கள் என்று தெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாமர மக்களுக்கு இப்பேற்பட்ட நல்வழி காட்டாமல் இப்படி ஒரு வாளியை கொன்று இப்படிப்பட்ட துன்ப நிலையை செய்து முடித்து விட்டாய் ராமா நீயா இக்காரியத்தை செய்யக்கூடியவன் நீயா இந்த புனித செயலை செய்யக்கூடியவன் அதற்கு ஒரு அடிமை செய்து போனால் அதற்கு வேறு ஒரு குரங்கரசை கொள்ள மணிநெறி கூறிட்டுண்டு என்பால் எப்படி கண்டாய் இதன்படி நீ கொண்டால் உன் புகழையார் பரிக்கற்பாளர் ராமா உன் மனைவி தென்னலங்கை மன்னன் ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டானே என்று மதிமழகி சித்தம் கலங்கி நிலைத்தடமாறி அம்பை என் மீது விட்டாயா ராமா உன் மனைவி ஜானகி தென்னலங்கை மன்னன் ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டான் என்று ஒரே ஒரு வார்த்தை என்னிடத்தில் நீ உரைத்திருந்தால் இந்த கிஷ்கிந்திலிருந்தபடி என் மொட்டை வாழை அசைத்து ராமனா என்று ஒரே ஒரு குரல் கொடுத்திருந்தால் ஓடி வந்திருப்பான் உன் மனைவி ஜானகி உன்னிடத்தில் ஒப்படைத்திருப்பான் சரணம் சரணம் என்று சரணாகதி அடைந்திருப்பாரா அதையெல்லாம் விடுத்துவிட்டு அடுத்தவனோடு துணைக்கு நின்றாய் அறிவு கெட்டாய் அம்பை என் மீது விட்டாய் ராமா அரக்கர் ஒரு அழிவு செய்து போனால் அதற்கு வேறொரு குரங்கரசை கொள்ள மணிநெறி கூறுட்டுண்டு என்னை கொல்லுவதற்கு அரக்கன் செய்த தவறா அல்லது நீ செய்த தவறா ராமா நீ யார் எப்பேற்பட்டவன் அனைத்துமே அறிந்தவன் அப்படி இருக்கும் பொழுது என் தம்பியின் வார்த்தையை கேட்டு மரத்தின் மரத்திலேயே மறைந்திருது என் மீது இந்த கலையை துடைத்து விட்டாய் நீ செய்யக்கூடிய நியாயமாய் நீ யார் எப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடியவன் ராமா நீ யார் எப்பேற்பட்டவன் உனக்களித்த பட்டத்தை உன் தம்பி வரனக்களித்து உன் தந்தை தசரனுக்கு ஒரு கர்மத்தை செய்தாய் பஞ்ச வடிவிலே நின்று ஜடாயு பட்சுக்கு ஒரு கர்மத்தை செய்தாய் இந்த மலை வனத்திலே வந்து இந்த வானர தலைவன் வாலிக்கு ஒரு கர்மத்தை செய்தாய் ராமா உன்னை சொல்லி தவறு கிடையாதா கோவிலில் தர்மம் உண்டோ உன் குலத்தில் உதித்தோர்க்கெல்லாம் ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தில் அமிழ்ந்து வந்து தேவியை பிரிந்து பின்னோ செய்யோ திகைத்தன போலும் மேரியே எந்த மேலும் கரந்தனை விடுத்தாய் போலும் ராமா உன் மனைவி ஜானகியை சிறையெடுத்து சென்று விட்டானே என்று நிலைத்தனமாறு என் மீது இந்த கடையை விடுத்திருக்கிறாய் ராமா என்னிடத்திலே உரைத்திருந்தால் உன் மனைவி நான் அன்மிட்டு கொடுத்திருப்பேன் நீ யார் எப்பேற்பட்டவன் காதிகாமரம் போன்று தவவேடம் அறிந்து கானகம் புறப்பட்டு வந்த நீ இந்த கானகத்தில் என்னை அழிக்க உனக்கு என்னடா உரிமை இருக்கிறது எனக்கு இருக்கும் அரண்மனை உனக்கு உண்டோ எனக்கு இருக்கும் அரியணை உனக்கு உண்டோ எனக்கு இருக்க சிம்மாசனம் உனக்கு உண்டோ எனக்கு இருக்கு செங்கல் உனக்கு உண்டோ இதற்காக ராமா என் மீது இந்த கடையை கொடுத்தாய் ராமா கூட்டொருவர் வேண்டாம் கொற்றவா பெற்ற தாதை கூட்டிய சிலுமாங்கியை தம்பிக்கு கொடுத்து வந்தாய் நாட்டொரு கர்மம் செய்து உன் தம்பிக்கு நல்கி காட்டொரு கர்மம் செய்தால் கர்மம் தான் இதன் மேல் உண்டு நீ என்னடா செய்வாய் உன் குலத்திற்கேற்ற துர்புத்தி உனக்கு இருக்கிறது அன்று உன் தந்தை தவறு செய்தான் அவன் கர்மத்தை செய்தான் அதே கர்மத்தை திறனா நீயும் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் உன்னை சொல்லி தவறியாது வாழையடி வாழையாகி உன் வம்ச வழியாக வந்து கொண்டிருக்கிறா உன் தந்தை கர்மத்தை செய்தான் என்று உரைக்கிறான்னு தெரியுமா நீரளவு ஆகுமா நீராமல் கற்ற நூலளவு ஆகுமா நுண்ணறிவு தவத்தலைவர் ஆகுமா தான் பெற்ற செல்வம் குலத்தலைவர் ஆகுமா குணம் என்றபடி உன் தந்தைக்கு என்ன துர்புத்தி இருந்ததோ அதே துர்புத்தி தான் உனக்கும் இருக்கிறது உன் தந்தை கர்மத்தை செய்தான் என்று உரைக்கிறான் தெரியுமா ஒரு நேரத்தை குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக கானகம் சென்றான் வேட்டையாடுவதற்காக
வேட்டையாடும் சமயத்தில் அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடி முடித்து விட்டார். ஆனால் உன் தந்தைக்காக பயந்து ஒரே ஒரு யானை மட்டும் ஓடி மறைந்து விட்டதாம். அந்த யானை அழைப்பதற்காக மரத்தின் மரபிலே மறைந்திருந்து காத்துக் கொண்டிருந்தான் அவரது தந்தை. அப்பொழுது கானகத்தில் வசிக்கக்கூடியவர் ஜலபோஜன முனிவர். அவர் ஏன் தெரியுமா ஜலபோஜன முனிவர் என்று பெயர் வந்தது? ஜலம் என்றால் தண்ணீர், போஜனம் என்றால் உணவு. தண்ணீரை மட்டுமே உணவாக இருந்தக்கூடியவர் ஜலபோஜன முனிவர். அவருக்கு வயது முதிர்ந்து விட்டது. கண் தெரியாத கூட அவருடைய மனைவி இருக்கிறாள். அவள் பெயரோ நானாந்திரி அம்மையார். அவனுக்கும் கண் தெரியாது. இருவருமே கண் தெரியாத கூடர்கள். வயது முதிர்ந்த காரணத்தினால் அவளை கண்டு ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயரோ இளவனன் அல்லது சரவணன் என்று உரைப்பார்கள். வயது முதிர்ந்த காரணத்தினால் மகனை அழைத்து, மகனே, எங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, நாங்கள் காசி யாத்திரை செல்ல வேண்டும். ஆகினால் எங்கள் இருவரையும் காசி யாத்திரை அழைத்துச் செல்லலாம் என்று உரைக்க, இருபுறமும் இரு கூடையை நிறுத்தி அதில் இருவரையும் அமர செய்து தன் தோல் மீது சுமந்து கொண்டு ஒரு காவடியை சுமந்து செல்வது போல் காசி யாத்திரை கழித்துச் சென்றான். செல்லும் வழியிலே ஜலபோஜன முனிவருக்கு தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது. ஆகினால் மகனே, எனக்கோ தண்ணீர் தாகம், எங்காக சென்று தண்ணீரை கொண்டு வா என உரைக்க, தாய் தந்தையின் தாகத்தை தீர்க்க விடுவதற்காக கரத்திரையை குடும்பெடுத்துக் கொண்டு நதிக்கரைக்கு ஓடினார். நதியில் அந்த குடுவையிலே நீரை நிரப்பினார். ஒரு குடுவையில நீர் நிரம்ப சமயத்தில் எப்படி சத்தம் கேட்கும் தெரியுமா? குடுகுடுவான சத்தம் கேட்குமா? ஆனால் யானையானது தன் தும்பிக்கையால் தண்ணீரை உள்ளே இழுக்கும் சமயத்திலும் குடுகுடுவான சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட உனது தந்தை நமக்காக பயந்து ஓடிய யானை தான் வந்து மீண்டும் நீர் வந்து நினைத்து, உன் தந்தைக்கு எப்பொழுதுமே ஒரு தனித்திறமை உண்டு. என்ன தெரியுமா? எந்த திசையிலிருந்து சத்தம் கேட்குதோ அந்த திசையை நோக்கி பின்புறமா பானத்தை விடுவானாம். அப்பேற்பட்ட தனித்திறமை வாய்ந்த உன் தந்தை. உடனே அந்த சத்தத்தை கேட்டவன், உன் தந்தை பின்புறமா பானத்தை எய்தான். அந்த அரியா சிறுவன் அந்த சிறுவன் மார்பில் தட்டி, ஐயோ அம்மா அம்மா என்று துடிதுடித்து சாய்ந்தான். என்னடா இது? யானைதான் என்று நினைத்து பானத்தை விடுத்தோம். ஆனால் ஏதோ ஒரு சிறுவன் குரல் கேட்கிறது. நதிக்கரைக்கு ஓடி பார்த்தான். உயிருக்காக உசலாய் கொண்டுதான். யாரப்பா நீ என கேட்டதற்கு, ஐயா, நான் ஒரு அந்தன சிறுவன். என் தாய் தந்தரோ பிறவி கூடர்கள் இருவருக்குமே கண் தெரியாது. அவர்கள் இருவரை நான் காசி யாத்திரை அழைத்து செல்கிறேன். காசி யாத்திரை செல்லும்படி என் தாய் தந்தருக்கு தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் எடுத்துச் செல்லலாம் என்று குடுவையிலே நீரை நிரப்பினேன். அந்த சத்தத்தை கேட்ட நீங்கள் என் மீது பானத்தை விட்டீர்கள். உயிர் போக தருவாயில் இருக்கிறேன். இந்த தண்ணீரை எடுத்துச் சென்று என் தாய் தந்தையின் தாகத்தை தீர்த்து விடுங்களா என துடிதுடித்து செத்தான் அந்த அந்தன சிறுவன். உடனே கடத்திலே குடும்பெடுத்துக் கொண்டு புறப்பட்டார். ஐயா, உங்களுக்காக தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தண்ணீரை அருந்துங்கள், உங்கள் தாகத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று உரைக்க, உடனே அந்த ஜலபோஜன முனிவர் இந்த குரலை கேட்கும்போது என் மகன் குரல் போல் அல்லவி, நீ யார் என கேட்டதுக்கு உங்க ஒப்பன் சொல்றானா, நான் அயோத்திக்கிறைவன், எனது பெயரோ தசரத சக்கரவர்த்தி. கானகத்திலே வேட்டையாடி கொண்டிருந்தேன். யானைதான் நீர் அருங்க நினைத்து பானத்தை விடுத்தி உன் மகன் மார்பிலை தைத்து உன் மகன் இறந்து விட்டான் ஐயா என்று உரைத்தானா. அட பாவி, எங்களுக்காக இருந்தவன் ஒரே மகன், ஒப்பற்ற மகன். நாங்கள் இறந்து விட்டால் எங்களுக்கு பின்னால் ஈமச்சடங்கு செய்வான் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு ஈமச்சடங்கு செய்வன் என் மகனை இப்படி கொன்று குவித்து விட்டாகி உனக்கு இப்பொழுது நான் கொடிய சாபத்தை கொடுக்கிறேன். உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி, நீ இறக்கு தருவாய் ஒரு பிள்ளை கூட இருந்து உனக்கு கர்ம காரியத்தை செய்ய மாட்டான் என்று அன்று கொடுத்தாண்டா அந்த அந்தனர். அந்த அந்தனர் கொடுத்த சாபத்தை உன் தந்தை பெரிதாக நினைத்தானா. ஏன் தெரியுமா? கோசலை, கைகேயி, சுபத்ராதேவியிடம் 3 மனைவிகளை மனமெடுத்து பல ஆண்டுகாலம் உண்டோடிய பிறகும் நமக்கு குழந்தை செல்வமே கிடையாது, குழந்தையை பிறக்கவில்லையே. ஆனால் அந்தனர் கொடுத்த சாபம், உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் இறக்கு தருவாய் பிள்ளைகள் இல்லாமல் போக போகிறார்கள். ஆனால் நமக்கு பிள்ளைகள் பிறக்க போகிற நாட்டிற்கு ஓடி வந்தான். கலைக்கோட்டி மாமனுக்கு அடித்து வந்தான். புத்திரை காமேஷ்டியாக செய்தான். அந்த யாகத்தில் ஒரு பூதம் தோன்றே. பூதத்தின் அருளால் அமிர்த பாயசம் கிடைக்க அந்த அமிர்த பாயசத்தை கொண்டு வந்து 3 மனைவிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அப்படி பகிர்ந்து கொடுக்கும் சமயத்தில் இருவரும் கைகையும் கோசலையும் அந்த பாயாசத்தை இறந்தலாம் என்று நினைக்கும் சமயத்தில் சுபத்ரா தேவி ஓடி வந்து அழுது கொண்டிருந்தாலாம். எதற்காக என்று கேட்டதற்கு, மாடின் மீது ஏறி நான் செயலங்காரம் செய்யும் சமயத்தில் ஒரு காகமானது ஓடி வந்து அந்த அமிர்த பாயசத்தை தட்டிவிட்டது, கீழே விழுந்து விட்டது. அதை இறந்தாவிட்டால் எனக்கு குழந்தையே பிறக்காது என்று சுபத்ரா தேவி அழ, உடனே கோசலையும் கைகையும் அவளுக்கு இருந்த பாகத்தில் ஆளுக்கு ஒரு கை பகிர்ந்து கொடுத்தார்களாம். இவர்கள் இருவரும் உண்டது ஒரு பாகம், சுபத்ரா தேவி உண்டது 2 பாகம். ஆகினால் 10 மாதம் கழிந்த பிறகு மூத்த மனைவி கோசலைக்கு மகனாகி சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னம் 9ஆம் தேதி மகனாக நீ பிறந்தாய். இளைய மனைவி கைகைக்கு பரதன் பிறந்தார். 3வது மனைவி சுபத்ரா தேவிக்கு 2 பாகத்தை அருந்திய காலத்தினால் லட்சுமணன், சத்ருகன் என 4 வேதகோள் போல் பிறந்தீர்கள். நாட்டிலேயே குறையில்லாமல் வாழ்ந்து வரும் சமயத்திலே கானகத்திலேயே தாடை என்று சொல்லக்கூடிய அரக்கியால் யாக தடைபட்டு விடுகிறது. அந்த யாகத்தை காக்க வேண்டும் என்று விஸ்வாமித்திர மகன் உன் தந்தையை நாடி வர, உன் தந்தையோ எதற்காக வந்திருக்கிறேன் கேட்டதற்கு, உன் மகன் ராமனை அனுப்ப வேண்டும்,
நான் தாடகை சம்மாரம் முடிக்கும் என்று உரைக்க நான் வேண்டுமானால் வருகிறேன், என் மகனை அனுப்ப முடியாது என்று உரைத்தார். அந்த தாடகை அடிக்க வேண்டும் என்றால் ராமனால் தான் முடியும். ஆகினால் ராமனை நீ அனுப்பினால் தாடகை வதம் செய்துபட்டு உன்னிடத்திலே வந்து கொண்டு வந்து ஒப்படைப்பது கடமை என்று விஸ்வாமித்திர மகனை அழைக்க நீ உனது தம்பி லட்சுமணன் புறப்பட்டீர்கள். தாடகையை சம்மாரம் முடித்தீர்கள். சம்மாரம் முடித்து புறப்பட்டு வருவதில் கல்லாக கிடந்தால் அகலியை உன் பாதப்பட்டவுடனே பெண்ணாக எழுந்தால் அகலியின் சாவு மோச்சரம் தீர்த்து மிதிலை மாநகரம் வந்தீர்கள். மிதிலை மாநகரத்தில் ஜனக மன்னன் ஜானகிக்கு சுயபரம் நடந்து கொண்டது. யாருமே வளைக்க முடியாத தனு என்று சொல்லக்கூடிய வில்லை நீ வளைத்தாய். ஜானகி மனமளித்தாய். கல்யாண ராமனாக உன்னை நாட்டிற்கு அடுத்து செல்லும் வழியிலே பரசுராமர் ஆணவத்தோடு சூரிய குலத்திலே பிறந்தவர் யாராக இருந்தாலும் 21 தலைமுறை அடித்தேற்று கரத்திலே கங்கணத்தை கட்டி கொடுத்தான். 21வது தலைமுறை உன் தந்தை ஆகினால் அவனுக்காக பயந்து எப்போது பரசுராமன் ஏற்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் கங்கணராரியாகவே திருமணம் செய்து கொண்டு காட்சியளித்தானாம். 60,000 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த உன் தந்தை தசரதன் ஒரு வந்தனர். அப்படி திருமணத்தை முடித்து கங்கணராரியை காட்சியளித்த காலத்தினால் அவனை அழைக்காமல் விட்டுவிட்டான். ஆனால் உனக்கு திருமணம் நடக்கும் சமயத்திலே கரத்திலே கங்கணம் இல்லை. ஆகினால் அழைக்கிறேன் என்று புறப்பட்டு வந்தான் பரசுராமன். அவனோடு நீ சமரிக்க சென்றாய். பரசுராமனுடைய கர்வத்தை அடைக்கினாய். அவன் அகன்று எழுந்தது. புறப்பட்டு நாட்டிற்கு சென்றீர்கள். நாட்டிற்கு சென்று உன் தந்தை தசரதனோ கண்ணாடி அருகாமையை சென்று சிகை அலங்காரம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது காதோறும் ஒரு நரமுடி தெரிந்ததாம். அந்த நரமுடியை பார்த்த ஒரு தந்தை நமக்கோ வயது முதிர்ந்து விட்டது. இனி இந்த நாட்டை ஆள தகுதி நமக்கு கிடையாது. மூத்த மகன் ராமனுக்கு என்று நாடெங்கு உனக்கு பட்டாபிஷேகம் செய்யும் பறைசாற்றினார். அப்பொழுது ஊனி என்று சொல்லக்கூடிய மந்திரையின் துர்புத்தியினால் உன் சிறிய தாய் கைகையின் மனதை மாற்றினாலும் எப்படி தெரியுமா? ஒரு நேரத்தில் சம்பராசுரனோட யுத்தத்திற்கு சென்றார் உனது தந்தை. அப்போது சம்பராசுரனோட யுத்தம் செய்யும் நேரத்தில் தேரில் இருக்கக்கூடிய அச்சாணியானது கழன்று கீழே விட்டு விட்டதாம். அப்படி அச்சாணி இல்லாமல் நடம் ஓடாது என்று உன் சிறிய தாய் கைகை என்ன செய்தலாம்? தன்னுடைய கரத்தையே அச்சாணியாக பொருத்தி சம்பராசுரனை வதம் செய்தார். ஆகினால் நீயே இல்லாவிட்டால் இந்த சம்பராசுரனை என்னால் வதம் செய்திருக்க முடியாது, அவனை அழைத்திருக்க முடியாது. ஆகினால் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் என்று உரைக்க அப்போது உனக்கு சிறிய தாய் கைகை எனக்கு இப்பொழுது வர வேண்டாம், நான் எப்பொழுது கேட்கணும் அப்போது கொடுத்தால் போதும் சுவாமி என உரைக்க அந்த வரத்தை இப்போது பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஊனி என்று சொல்லக்கூடிய மந்திரி உன் சிறிய தாய் மனதை மாற்றினார். எப்படி தெரியுமா? ஒரு வரம் ராமன் 14 வருட காடு போக வேண்டும். உன் மகன் பரதனை நாடை ஆள வேண்டும் என்று வரத்தினை கேளடி என்று உரைக்க உன் சிறிய தாய் கைகையும் உன் தந்தை தசரனை பார்த்து என் மகன் பரதனை நாடாள வேண்டும், ராமன் 14 வருடம் காடு போக வேண்டும் என்று உரைக்க ராமன் நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கட்டும், உன் மகனை கூட இந்த நாட்டை ஆளட்டும், ஆனால் ராமன் காடு போகக்கூடாது என்று உரைக்க நான் கேட்ட வரம் கேட்டதுதான். ஆகினால் ராமன் காடு போக வேண்டும். எதற்காக தெரியுமா? ராமன் நாட்டிலே இருந்தால் அண்ணன் இருக்கே பின்னவன் அரியணையிலே அமர்ந்து ஆட்சி செய்கிறார் என்று நாட்டு மக்கள் எல்லாம் இழிவாக பேசுவார்கள். ஆகினால் ராமன் நாட்டில் இல்லாவிட்டால் ராமன் இல்லாத காலத்தினால் தான் பரதன் நாட்டை ஆளுகிறார் என்று பேசுவார்கள். ஆகினால் ராமன் காடு போக வேண்டும் என்று உரைக்க இந்த வார்த்தையை என் மகன் ராமனிடத்தில் நான் உரைக்க முடியாது, நீயே உரைத்து விடன்றி துடிதுடித்து கீழே சாய்ந்தான். உடனே உன் சிறிய தாய் கையை உன்னை அழைக்கிறாள். உன்னை அழைத்து காணுங்க போடானா போவியோ போக மாட்டேன். உன் சிறிய தாய் கையை உன்னிடத்தில் எப்படி வைக்கிறாள்? ஆழிசூழ் உலகம் எல்லாம் ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதடி ஆளடி போ இன்னும் சடைகள் தாங்கி தமமதை தான் மேற்கொண்டு இன்னும் வெற்காரில் புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவின இயம்பினார் உனது தந்தை. ஆழி சூழ் உலகமெல்லாம் மரதனி ஆள நீப்போ ஆயினும் சடைகள் தாங்கி தமமதை தான் மேற்கொண்டு பூயினும் வெண்கானில் புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவினை இயம்பினார் உனது தந்தை. 14 வருஷம் காட்டுக்கு போறானா போவையோ போக மாட்டேன்னு உன் சிறியத்தாய் எப்படி மறைமுகமா சொல்றார்? 7 ஆண்டில் வாவினை இயம்பினார் உனது தந்தை. 7 7 14 14 வருடம் காடு போறானா மறுத்து விடுவாய் என்று 7 ஆண்டில் வாவினை இயம்பினார் உனது தந்தை. உன் சிறியத்தாய் உரைத்தவனே சித்தனின் வார்த்தையை சிறமேற் கொண்டு காணக நீ புறப்பட்டாய். உன் மனைவி ஜானகியும் நீங்கள் இருக்கமென்றான் அயோத்தி என்று நானும் காணக உன்னோடு வருகிறேன் என்று உன் மனைவி ஜானகி உன்னோடு புறப்பட்டால் நீங்கள் இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேனா என்று உன் தம்பி லட்சுமணன் உன்னோடு புறப்பட்டான். நாட்டை விட்டு காணக புறப்பட்டு விட்டாய் என்ற செய்தி கட்டுவனி உன் தந்தை தசரன் துடிதுடித்து செத்தாண்டா. உன் தந்தை சாகும்போது நாட்டில் நீயும் இல்லை, உன் தம்பி லட்சுமணன் இல்லை,
உன் இளைய தம்பியமாக பரதன் சத்ருக்கன் அவர்கள் நாட்டில் இல்லை, பாட்டி விழாக்கூடிய கேகே நாட்டிற்கு சென்று விட்டார்கள். நீங்கள் கானக புறப்பட்ட உன் தந்தை இறந்து விட்டான், நீயும் கானக புறப்பட்டு விட்டாய். இக்கரையில் இருந்து அக்கறைக்கு கொண்டு சென்று விட்டான் படகோட்டி குகன். அவனை 4வது தம்பியாக ஏற்றுக்கொண்டாய். அண்ணனுடைய பட்டாபிஷேகத்தை காண வேண்டும் என்று பாட்டி விழாவிலாக ஒரு கேகே நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்தான் பரதன் சத்ருக்கன். நாட்டிலே கொடியெல்லாம் மறைக்கும் பத்திரிகை பரதம் இருக்கிறது. நாட்டு மக்கள் அனைவரும் பரதனை சத்ருக்கனை பார்த்து முகசுளிப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வா பரதா வா பரதா என்று அழைக்கக்கூடிய நாட்டு மக்கள் அனைவரும் முகசுளிப்போடு பார்க்கிறார்கள் என்று நடந்த செய்தி என்னவென்று அறிவிக்கலாம் என்று நாட்டிற்கு புறப்பட்டு வந்தான். உன் தந்தை இறந்த செய்தியும் நீ கானக புறப்பட்ட செய்தியும் உன் சிறிய தாய் கைகையின் மூலமாக தெரிந்துவிடான். அண்ணன் இல்லாத நாட்டில் நான் இருக்க வேண்டுமா? அண்ணன் இல்லாத நாட்டை நான் ஆள வேண்டுமா? அண்ணன் இல்லாத நாட்டிலே ஒருபோது நான் இருக்கவே மாட்டேன் என்று புறப்பட்டு ஓடி வந்தான் உன்னை தேடி. அவன் ஓடி வரும் சமயத்தில் நீங்கள் எங்கிருந்தீர்கள்? பம்பை நதிக்கரையில் இருந்தீர்கள். உன் தந்தை இறந்த செய்தியை உன் தம்பி பரதன் அப்பொழுதுதான் உரைத்தான். உன் தந்தைக்கு பம்பை நதிக்கரையிலேயே நீங்கள் 4வரும் சேர்ந்து கர்மகாரியத்தை செய்தீர்கள். கர்மகாரியத்தை செய்து முடித்துவிட்டு அண்ணா வாருங்கள் அண்ணா, நீங்கள் இல்லாத அயோத்தி ஒரு அயோத்தியா, நீங்கள் அரசாட்சி செய்யாத அந்த அரியணை ஒரு அரியணையா, நீங்கள் தூராத மணிமகன் ஒரு மணிமகனுமா, நீங்கள் கருத்துகள் பிடிக்காதே சிங்கோல் ஒரு சிங்கோலா, வாருங்கள் அண்ணா நாட்டிற்கு போகலாம் என்று உரைத்தான். தம்பி செற்றனை வார்த்தையை சிறமில் கொண்டு கானக புறப்பட்டு வந்துவிட்டேன். நானும் 14 வருடம் கானக செல்ல போகிறேன். 14 வருடத்தை 14 நாட்களாக கழித்து விட்டு வருகிறேன். அதுவரையில் நீயே சென்று அரசாட்சி செய்யடா என்று உன் தம்பியிடத்தில் உரைத்தாய். அப்பொழுது உன் தம்பியோ, நீங்கள் இல்லாத நாட்டுக்கு நான் செல்ல மாட்டேன், நீங்கள் இல்லாத அரியணையில் அமர்ந்து நான் ஆட்சி செய்ய மாட்டேன், உன் பாதுகை என்று சொல்லக்கூடிய செருப்பை தாருங்கள். அந்த செருப்பை எடுத்து சென்று நந்தி இருந்த கிராமத்தில் வைத்து 14 வருடம் நான் பூஜித்து வருவேன். உங்களுக்காகவே பூஜை செய்வேன். நீங்கள் எப்போது நாட்டிற்கு வருகிறோம் அப்பொழுது நாட்டிற்கு நான் வருவேன். அந்த 14 வருடத்தில் ஒரு நாடியை தவறினாலும் அதே நந்தி என்ற கிராமத்தில் நான் அக்னி மூட்டியின் உயிரியை மாய்த்துக் கொள்வேன் என்று உரைத்தான் உன் தம்பி மருவன். ஒரு தம்பிதான் செருப்பை கேட்டான். தம்பிக்காக செருப்பை கொடுத்தடா. அந்த தம்பிக்கு செருப்பை கொடுத்த சீமானி மரத்தின் மரபிலே மறைந்திருந்தி எதற்காகடா என் மீது இந்த கணையை வைத்தாய்? வாலி, நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என் மீது மறைந்திருந்து வானத்தை தடுத்தாய் என்று கேட்கின்றாயே? வாலி, நீ செய்தது பெரும் தவறு. பகவனை பகவன் என்று நினைக்காமல் நன்மாக்கி கொண்டாய். அது மட்டுமில்லாமல் தம்பியை தம்பியாக நினைக்காமல் அவனை அடித்து சித்திரவதை செய்து பல கொடுமைகள் செய்தாய். ஏன் தம்பியின் மனைவியே நீ பெண்டாக்கி கொண்டாய்? இதெல்லாம் மாபெரும் தவறு கிடையாதா? பகைவனை பகைவனாக நினைக்காமல் நண்பனாக ஏற்றுக்கொண்டாய். இது நியாயமா? பகைவன் தவறு செய்தான். செய்த தவறனை உணர்ந்தான், மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பது மனிதனும் ஆகினால் அவனுக்கு மன்னிப்பளித்தி அவனை நான் நண்பனாக ஏற்றுக்கொண்டேன். இதை தவறு என்று நீ உரைக்கிறாய். சரி, தம்பியின் மனைவியை தங்கையாகவும் தமக்கையாக நினைக்க வேண்டிய நீ தாரமாக நினைத்தாயே தம்பியின் மனைவி மீது ஆசைப்பட்டாய். இது தவறல்லவா என்று கேட்கிறாய். என் தம்பி பொண்டாட்டி மேல நான் ஆசைப்பட்டேன் உனக்கு யாரா சொல்றேன்? உன் தம்பி தான் சொன்னா. ஏய், என் தம்பிக்கு என்ன தெரியும்? அவன் ஒன்றும் அறியாதவன். என் தம்பி தவறு செய்தான், அதற்காக அவன் அடித்தேன், நாட்டை விட்டே துரத்தினேன். அவன் ஒரு ஆண்மகன், எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் பிழைத்துக் கொள்ளலாம். ஆனால் என் தம்பி மனைவி யார்? ஒரு பெண்மகள். நாட்டை விட்டு சென்று தனிமையிலே கணவன் இல்லாமல் அவளால் வாழ முடியுமா? ஆகினால் என் பாதுகாப்பிலே என் அரண்மனை என் தம்பியின் மனைவி நான் பாதுகாத்து வருகிறேன். ஆனால் என் தம்பியின் மனைவி மீது நான் ஆசைப்பட்டேன் என்று உரைக்கிறாய். சரி விடுறா, என் தம்பியின் மனைவி மீது நான் ஆசைப்பட்டு கூட இருக்கணும். நாங்கள் யார்? 5 அறிவு படத்தை மிருகணத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு தாயார் தங்கையார் தமக்கையார் என்று தெரியாமல் புணர்ச்சி செய்வது வழக்கம். இதை போய் எப்படா ஒரு நாயன் சொல்லலாம்? நாங்கள் 5 அறிவு படைத்த ஜீவன்கள், நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்று உரைக்கின்றாய். எடுத்துக்காட்டாக கூறுகின்றேன். அதே 4 அறிவு படைத்த ஜடாயு என்று சொல்லக்கூடிய பச்சையானது என் மனைவி சீதையை சிறையெடுத்து செல்லும் பொழுது போராடி அதற்காக உயிரை விட்டது. அதுவும் 4 அறிவு படைத்த ஜீவன் தானே. அது மட்டும் இல்லாமல் கஜன் என்று சொல்லக்கூடிய யானையானது ஒரு நேரத்திலே ஆற்றிலே நீர் அடர்ந்து சென்றது. அப்பொழுது முதலையானது அதன் காலை பற்றி கொண்டது. அப்பொழுது ஆதி மூலமே என்று குரல் கொடுத்தது. அந்த நேரத்தில் ஆண்டவனானவன் கரத்தில் இருக்கும் சக்கரத்தை விட்டு அந்த முதலையை அழித்து காப்பாற்றவில்லையா? அதுவும் 5 அறிவு படைத்த ஜீவன் தானே. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீ செய்தது மாபெரும் தவறு தவறு தவறு. 5 அறிவு படைத்த மிருகங்கள் எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறது. ஏன்
ஜடாயு பட்சி சொல்லக்கூடிய 4 அறிவு படைத்த பச்சை இனத்தை சார்ந்தது. தென்னிலங்கை வந்த ராவணன் சிறையெடுத்த செல்லும் சமயத்தில் அன்னை ஜானகியை காப்பாற்றுவதற்காக அவனோடு சமர் செய்து தோல்வி கண்டு உயிரியே விட்டானி ஜடாயு பட்சி. அதெல்லாம் சாதனைகள் செய்யவில்லையா? நீ யார்? 5 அறிவு படைத்த மிருகத்தை சேர்ந்தவன் ஆகினால் தவறு செய்து விட்டேன் என்று உரைக்கின்றாய். ராமா, இதையெல்லாம் எனக்கு எடுத்துக்காட்டாக நீ காண்பிக்கிறாய். சரி, அப்படியே நீ ஒரு வீரனாக இருந்திருந்தால், நீ ஒரு பலசாலியாக இருந்திருந்தால் நீ என்னடா செய்திருக்க வேண்டும்? நேருக்கு நேராக வந்திருக்க வேண்டும். என் எதிரேன் என்று சமர் செய்திருக்க வேண்டும். என்னோடு சமர் செய்து என் மார்பை நீ கணையை விட்டு விடுத்திருந்தால் உன்னை ஒரு ஆண்மகன் என்று ஒத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வேடியை போல் மரணத்தின் மரபிலே மறைந்திருந்து என் மீது கணையை விடுத்தாகி நீயா ஒரு ஆண்மகன்? நான் யார்? நீ யார்? நாம் எதற்காக இங்கு வந்தோம் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் இப்பொழுது நீயோ அஞ்ஞான இருளிலே முழுகியிருக்கின்றாய். இப்பொழுது உனக்கு நான் மெஞ்ஞானம் தருகின்றேன். நான் யார், நீ யார் என்பதை உனக்கு கண்டிப்பாக விளங்கும். நான் இருப்பது கிஷ்கிந்தையா அல்லது திருப்பார்கடலா என்றே தெரியவில்லை. ஒரு நேரத்திலே வாமன அவதாரம் எடுத்திருக்கிறேன். அந்த அவதாரம் போல் காட்சியளிக்கிறேன். ஆண்டவா, என்னே மகிமை, என்னே மகிமை. ஆண்டவா, நான் யார், நீங்கள் யார் என்று அறியாமல் வந்த வேலையை மறந்தேன். சொந்த வேலையில் ஈடுபட்டேன். மது உண்ட மயக்கத்தினால் தம்பியின் மனைவி மீது ஆசைப்பட்டேன். ஆகினால் உன் கரத்தினால் எனக்கு இந்த மனம் என்றிருக்கிறது. ஆண்டவா, எதற்காக இந்த அவதாரம் எடுப்போம்? ஒரு நேரத்தில் சோமுகா துணை வதம் செய்துவிட்டு நீங்கள் ஆழ்ந்த நெற்றிலே இருக்கும் சமயத்தில் தேவர்களும் முனிவர்களும் ஓடி வந்தார்கள். உன்னிடத்திலே முறையிட்டார்கள். என்னவென்று ராவணாதிகளை அக்கிரமம் அதிகரித்து விட்டது. ஆகினால் ராவணாதிகளை அழிக்கவிடும் சுவாமி, அதற்கு உங்களால் தான் முடியும் என்று உன்னிடத்தில் உரைக்க. அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்பிரவிலை ராவணாதிகளை என்னால் அழிக்கவே முடியாது. இப்போது நடப்பதோ கிரேதாயுகம், அடுத்து நடக்கப் போவதோ கிரேதாயுகம். கிரேதாயுகத்திலே அயோத்திமா நகரிலே தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாக ராமனாக நான் பிறக்கப் போகிறேன். என் மனைவி லட்சுமியோ ஜானகியாக பிறக்கப் போகிறான். நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதிசேரனோ லக்ஷ்மணாக பிறக்கப் போகிறான். என் தோழில் இருக்கக்கூடிய தங்கி சக்கரமும் அரவ சக்கரனாக பிறக்கப் போகிறார்கள். தேவேந்திரன் அம்சமோ பாலியாக பிறக்கப் போகிறான். சூரியனுடைய அம்சமோ சுக்ரீவனாக பிறக்கப் போகிறான். ஈஸ்வரனுடைய அம்சமோ ஆஞ்சநேயனாக பிறக்கப் போகிறான். பிரம்மனுடைய அம்சமோ ஜாம்பிவந்தராக பிறக்கப் போகிறார்கள். கலைவாணியின் அம்சமோ ஊனி என்று சொல்லக்கூடிய மந்திரையாக பிறக்கப் போகிறார்கள். மற்ற தேவர்கள் அனைவரும் வானர கூட்டங்களாகவே பிறக்கப் போகிறார்கள். இப்பிறவிலே அவர்கள் அழிக்க முடியாது. அடுத்த பிறவிலே நான் அழிக்கின்றேன். அதுவரையில் பொருத்தங்கள் என்று நீங்கள் உரைத்தீர்கள். ஆகினால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவதாரத்தை கொடுத்தீர்கள். ஆனால் வந்த வேலையை மறந்து சொந்த வேலையில் ஈடுபட்ட காலத்தினால் இந்நாள் இந்த புனித மண் என்றிருக்கிறது. ஆண்டவா, தம்பிக்காக செருப்பை கொடுத்த சீமானை என்று உரைத்தினி, அதற்காக அந்த செருப்பை கொடுத்தீர்கள். சோமுகா துணை வளர்ச்சி விட்டு ஆழ்ந்த நெற்றியை நீங்கள் ஆலயத்தின் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் என்றுமே இல்லாமல் வாதுகை என்று சொல்லக்கூடிய செருப்பை மறந்து ஆலயத்தின் உள்ளே விட்டுவிட்டீர்கள். அப்படி ஆலயத்தின் உள்ளே விட்டுவிட்டு நீங்கள் ஒரு நித்திரையில் இருந்தீர்கள். அப்பொழுது உன் தோளிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரமானது அந்த பாதுகை சொல்லக்கூடிய செருப்பை பார்த்து எள்ளி நகையாடி தவறாக பேசியதாம். ஏ பாதுகையே, உனக்கு ஆலயத்தின் உள்ளே வருவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? நீ ஏன் வந்தாய், எதற்காக வந்தாய் என்று அந்த பாதுகையை பார்த்து எள்ளி நகையாடியதாம். அப்பொழுது அந்த பாதுகாப்பு அழுது கொண்டிருந்தார். மீண்டும் நித்திரையில் இருந்து எழுந்தீர்கள். புறப்பட்டு வரும் சமயத்தில் அந்த பாதுகாப்பு சொல்லக்கூடிய சிறப்பானது உங்களை பார்த்து அழுது, சுவாமி, நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஒன்றுமே தவறு செய்யவில்லை. ஆனால் என்னை ஒரு தோளில் இருக்கக்கூடிய சங்க சக்கரமானது தவறாக பேசிவிட்டார்கள் சுவாமி. என்னால் மனத்தாங்காமல் அழுது கொண்டிருக்கிறேன். என்ன பேசினார்கள் கேட்டதற்கு ஆலயத்தின் உள்ளே வருவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறதை கேட்டுவிட்டார்கள். ஆகினால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் சுவாமி என்று உரைத்தான். அப்பொழுது அந்த பாதுகளை சொல்லக்கூடிய செருப்பிற்கு நீங்கள் என்ன ஆறுதல் பார்த்து கொடுத்தீர்கள்? இப்போது நடப்பதோ திரேதாயுகம், அடுத்து நடக்க போதோ திரேதாயுகம். திரேதாயுகத்திலே அயோத்திமா நகரிலே தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாக ராமனாக நான் பிறக்கப் போகிறேன். என் மனைவி லட்சுமி ஜானகியாக பிறக்கப் போகிறார்கள். ஆதிசேரன் லட்சுமணாக பிறக்கப் போகிறான். என் தோளிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரமோ பரதன் சத்ருகனாக பிறக்கப் போகிறார்கள். இப்பிறவிலே அவர்கள் செய்த தவறினை அடுத்த பிறவிலே 14 வருடம் நந்தி என்ற கிராமத்தில் வைத்து பூஜை செய்வார்கள். இப்பிரிவிலே செய்த தவறினை அடுத்த பிரிவிலே உறவாளர்கள் என்று நீங்கள் உரைத்தீர்கள். ஆகினாலும் பாதிகிற செருப்பை உன் தம்பிக்காக உறுத்தளிப்பீர்கள். அந்த நந்தி என்ற கிராமத்தில் வைத்து பூஜை செய்து வருகிறார். இதையெல்லாம் அறியாமல் தவறாக பேசி உங்கள் மனம் புண்படும்படி செய்து விட்டேன் சுவாமி. நான் தவறு செய்து விட்டேன் சுவாமி, தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். இப்பொழுது ஒன்றும் பெற்றுவிடவில்லை. நான் எய்து இந்த பானத்தை மீண்டும் எடுத்துக் கொள்கிறேன்.
இன்னும் சிறிது காலம் இந்த பூமியிலே நீ வாழ்ந்து விட்டு வர வேண்டாம் சுவாமி வேண்டாம். நானே தான் இருக்கிறேன். இந்த உலகத்திலே நீ இன்னும் சில காலம் உயிரோடு வாழாமல் இருக்கிறாய். நான் யார்? நான் ஒரு அடிப்பட்ட குரங்கு. ஒரு குரங்கிற்கு அடிபட்டு விட்டால் மற்ற குரங்குகள் குரங்கு கூட்டத்திலேயே சேர்க்காதாம். அப்படி குரங்கு கூட்டத்திலேயே சேர்க்காத காணிக்கிறார். அந்த அடிப்பட்ட குரங்கானது அடிப்பட்ட பொண்ணை குத்தி குத்தி பெரிதாக்கி தன்னைத்தானே மறைத்துக் கொள்ளுமா? அதுபோன்று நான் ஒரு அடிப்பட்ட குரங்கு. என்னை குரங்கு கூட்டத்திலேயே சேர்க்கவே மாட்டார்கள். ஆகினால் என்னை உங்களால் இந்த புனித பயணம் இந்த முக்தி மோட்சம் எனக்கு கிடைக்கிறது என்றால் நான் பெருமையாக நினைக்கிறேன் சுவாமி. நான் இறக்கும் தருவாகி எனக்கு ஒரு ஆசை. என்ன? நானும் 5 இரலியை மொழிகள் கடத்தினால் மது உண்ட மயக்கத்தினால் என் தம்பிக்கு துரோகத்தை செய்து என் தம்பியின் மனைவி மீது ஆசைப்பட்டு என் தம்பியை பல சித்திரவதைகள் செய்தேன். ஆனால் என் தம்பியும் மது உண்ட பழக்கம் உண்டு. ஆகினால் என்றாகிலும் ஒரு நாள் மது உண்ட மயக்கத்தினால் ஏதாகிலும் தவறு செய்து விட்டனால் என்னை மரத்தின் மறைவிலே மறைந்தது கொண்டது போல் என் தம்பியை நீங்கள் கொல்லவே கூடாது. என் தம்பியை பார்த்து உன் தம்பியர்கள் அண்ணவன் இருக்க பின்னவன் அருகினிலே அமர்ந்து ஆட்சி செய்தான் என்று இழிவாக பேசினார். அவன் செய்த நற்காரியத்திற்காகவும் அவன் செய்த புனித செயலுக்காகவும் இந்த மரணம் நேர்ந்தது என்று நீங்கள் தான் உன் தம்பியரை தடுக்க வேண்டும். இன்னும் வேற ஏதாவது? உன்னால் நான் சாக போகிறேன். இந்த புனித மரணம் எனக்கு நேர்ந்திருக்கிறது. ஆகினால் நான் இறந்த பிறகு எனக்கு சாலோபே சாமிபே சாலுபே சாயுத்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு முக்தி மோட்சத்தை நீங்கள் தான் அளிக்க வேண்டும் ஆண்டவர். அப்படியே அளிக்கிறேன். அது மட்டுமல்ல சித்திர சித்திரத்தெழுகுலாதி சிரமாயுள் வாய்க்கோ நான் புத்தியோ மயங்கி ஏற்ப போகவே விளைந்தனதே ஐயா ஐயா நான் முக்தியும் அடைய வேண்டும். நான் முக்தியும் அடைய வேண்டும். முவலடி கருணை செய்வார் ஐயா ஐயா. எனக்காக முக்தி மோட்சத்தை நீங்கள் அளிக்கப் போகிறீர்கள். எனக்கு மட்டும் முக்தி மோட்சத்தை அளித்தால் போதுமா? இதே மண்ணுலகிலே பிறந்து வாழ்வாங்க வாழ்ந்து நன் மக்களை ஈண்டெடுத்து காலம் சென்று லட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மையாவர்களுக்கும் சாலோபே சாமிபே சாருபே சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு முக்தி மோட்சத்தை நீங்கள் தான் அளிக்க வேண்டும். அப்படியே தந்தை பெற்றுக்கொள். உன்னால் எனக்கு இந்த புனித பயணம் உன்னால் எனக்கு பச்சை மாமலை போல் வேணி பச்சை மாமலை போல் வேணி கோமளவாய் கமல செங்கு அச்சுதாமரே ஆயது கொழுந்து என்னும் இச்சுவை தவறையான் போல் இந்திர லோகமானும் அச்சுவை பெரிடு வேண்டியேன் அரக்கமா நகருளாரி நகருளாரி ஐயா ஐயா கோவிந்தா 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 ஆண்டவள் விதிப்பாடியே நீ மாட்டீரோ என்கிறவா
அந்த அண்ட வண்டில் வழியே நீ மாட்டினோ எச்சடவா நான் வேண்டாம் வேண்டாம் என 1000 முறை கூறி என் வார்த்தை கேட்காமல் போன என் சுவாமி சுவாமி எனக்கு மாலை மடி மேலே எனக்கு மாலை மடி மேலே மாமனா மாலைய கழட்டிறாங்கோ மாலைய கழட்டிறாங்கோ மாமனாரே எனக்கு ஆடி திருத்திக்கம்மா எனக்கு ஆடி திருத்திக்கம்மா எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருத்த வரும் அண்ணன் கொடி முன்ன வரும் எனக்கு தையை கிருத்திங்கம்மா எனக்கு தையை கிருத்திங்கம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை வருத்த வரும் என் தம்பி கொடி அவர் வந்து தினம் ஆட்டு போறாரு மைக்ல நல்லா பக்காவா வீடியோ ராஜா எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வடக்கே வெகு தூரம் அது நல்லா பக்காவா எடுத்து கொடு இரு நான் சொல்றேன் அவர் வந்து மச்சானுடைய மாமனாரு மச்சான் இப்படி போனானே மாமனாரு அண்ணாச்சி திருநெல்வேலி அண்ணாச்சி மச்சான் வந்து அவன் பொண்ணு தூக்கிட்டு விட்டாப்புல பாபா பழத்தை நான் காலேஜ் போய் போனாரு வீட்டுன்னு வந்துட்டாப்புல அவர் ரொம்ப எனக்கு தேடி அழைப்பார் இல்ல என தேடி அழைப்பார் இல்ல எனக்கு தையில சாதம் இல்ல நான் கட்டி தயிர் எடுத்து நான் கட்டி தயிர் எடுத்து பாவின கை கொண்டு பத்தெடுத்து நான் சாத்தி கடையும் போது நான் சாத்தி கடையும் போது எனக்கு சங்கு சத்தம் கெட்டதம்மா அம்மா இது யாரு விட்டு தங்கு என்ன இது யாரு விட்டு தங்கு என்ன என் தாய் வீட்டு தங்கு என்ன எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க அப்பா எனக்கு அப்போ திடுக்கின்னுச்சு எனக்கு அப்போ திடுக்கின்னுச்சு யாட பலம் குட்டிடுச்சு ஓவராக போகுது சாஜிருங்களா நான் பாலாறு வந்தனம்மா நான் பாலாறு வந்தனம்மா எனக்கு பாதி நீங்க பிறத்தை எடுக்காதீங்கோ நீங்க பிறத்தை எடுக்காதீங்கோ நான் பிறத்துக்கு சொந்தக்காரி நான் பூமலை போடணுங்க நான் மஞ்சள் அலங்கரித்து நான் மஞ்சள் அலங்கரித்து
மணி விளக்க ஏற்றி வச்சு அந்த மஞ்சள் மணமரியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு மகள்யோ நிலைக்கலையே நான் குங்கு மத்தல் பாத்தி கட்டி நான் குங்கு மத்தல் பாத்தி கட்டி நான் குண்டு மல்லி நாத்தி விட்டேன் அந்த குங்கும விலையறியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு குங்கும நிலைக்கலையே நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி நான் சப்பங்கி நாத்தி விட்டேன் அந்த சந்தன விலையறியா என்னை கொண்ட என் கனவா உடன் சந்தையிலே விட்டு விட்டேன் நான் காக்காய கத்திரடி நான் காக்காய கத்திரடி ஏராசவு காதிலத்தா கேட்கலையா எத்திமா நீ போட பிடிக்கிறது பூ போட்டு எதுக்குப்பா நான் யாருக்குப்பா வாழணும் நான் யாருக்காகப்பா இருக்கணும் இந்த பூ போட்டோட நான் வாழ மாட்டேன்ப்பா வந்துருப்பா சாமி சாமி நான் தாலி அழிக்கணுமா நான் தாலி பகலுமா நான் என்ன ஐயோ சாமி சாமி அவ்வளோதான் ஆவி போகுது.